ஓகே ப்ரோ, ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ உங்களுக்கு? தெரியுது, எடுங்க ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் செட் பார்ப்போம். மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸு, காமன் ஆப்ஷன்ஸு, ப்ரொக்யூர்மெண்ட்ஸு, நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அன்னைக்கு எடுத்துட்டேன். இப்போ இன்வாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே ப்ரோ, எடுங்க. பேபிள்ஸில் மேனேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் செட்ஸ்ன்னு இருக்கும். அதான் டாஸ்க் நேம். இதில் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். டிஸ்ட்ரிபியூஷன் செட் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஹ் இப்போ இன்வாய்ஸ் அமௌண்ட் நீங்கள் 10,000 கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து எந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு இதாகணும் அப்படின்னு கொடுக்கறதா, அந்த 10,000 எந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு விழணும் அப்படின்னு கொடுக்கறதா இன்வாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது. இப்போ இதில் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட பியூ சூஸ் பண்ணிக்கணும். நான் இது கிரியேட் பண்ணதுனால யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூஷன் நேம் கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் செட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். பர்சன்டேஜ் இங்கே 100 தான். நம்ம 0 கிரியேட் பண்ணுறோமா 100 கிரியேட் பண்ணுறோமா. நெக்ஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் நீங்கள் இது எப்படி சொல்கிறது, இன்பிட்வீன் இன்ஆக்டிவ் டேட்னா உங்களுக்கு ம், இந்த டேட் டு இந்த டேட்குள்ளே யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இது டிஸ்ட்ரிபியூஷன் செட் டெலிட் பண்ண முடியாதுன்னா நம்ம டெலிட் பண்ண மாட்டோம். இன்ஆக்டிவ் கொடுத்துட்டோம்னா நமக்கு இது ஒர்க் ஆகாது. இப்போது இன்னைய டேட் கொடுக்குறேன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் இன்னைக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நாளைக்கு மண்டே டியூஸ்டேலாம் ஒர்க் ஆகாது. அதான் இன்ஆக்டிவ் டேட். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட் இங்கே தான் கிரியேட் பண்ணணும். இங்கே லைன் ஒன்று. இங்கே தான் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கணும். 100%ல் ஃபஸ்ட் நான் 90 கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி வேணாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் 90 கொடுக்குறீங்க? எதனால புரியல. டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் 90 கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். நானா கிரியேட் பண்ணுறதா டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இப்போ 10,000 இருக்குன்னா அதில் 90% வந்து இந்த அக்கௌண்ட்டில் விழுந்துரும். இப்போ நான் இங்கே கொடுக்க போகிற அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு இது லைன் 2 போட்டு 10 கொடுத்தேன்னா அந்த 10%ல் இன்னொரு அமௌண்ட் விடும். ஓகே ஓகே ப்ரோ. 10 இன்வாய்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த அக்கௌண்ட்டில் போய் இது விழுன்னு சொல்லி. ஏன்னா சிஸ்டம்க்கு தெரியாது இந்த அக்கௌண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ 10,000 இருக்குன்னா அதை 10,000 எப்படி பிரித்து போடணும், நம்ம தான் அந்த அக்கௌண்ட் பிரித்து கொடுக்குறோம். 90, 50. இதை நீங்கள் இங்கே 90 கொடுக்காம 40, 30 அது மாதிரி உங்கள் இதுதான். ஆஸ் பர் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் நீங்கள் இங்கே கொடுப்பீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே செட்லாம். ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட், ஐ காட் யுவர் பாயிண்ட். ப்ரோ எதுவும் தெரியலையே எனக்கு. ஸ்க்ரீன் எதுவும் தெரியலையே. ஸ்க்ரீன் தெரியலையா? எனக்கு தெரியுது ஸ்க்ரீனு. உங்களோட ப்ராப்ளம் நினைக்கிறேன். கட் பண்ண திருப்பி கால் பண்ணுங்க. இல்ல கனெக்ட் பண்ணுங்க. இல்ல இல்ல நீங்க ஒரு வாட்டி ஸ்க்ரீன் ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்றீங்களா? ஏன்னா மேபி ஜாயின் பண்ணதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணதால இல்ல. ஓகேயா. இல்ல அகைன் தெரியலையே. இப்போ ஸ்டாப் பண்ணி ஷேர் பண்ணிட்டேன் திரும்ப. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு.
இல்ல எனக்கு அகைன் தெரியல. நானே வெளியே போயிட்டு ஜாயின் பண்றேன் அகைன். ஓகே. அதான் பெட்டர். உங்கள்ட்ட தான் ப்ராப்ளம், எனக்குலாம் கிளியரா தெரியுது. ஓகே. வெயிட். நெக்ஸ்ட் இதுல எந்த அக்கௌண்ட்ல விழுணும்னு நம்ம தான் கொடுக்கணும் ப்ரோ. 90% இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எந்த அக்கௌண்ட்ல விழுணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கொடுக்கணும் இங்க. இப்போ இந்த கோட் காம்பினேஷன்ல நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் நேம் சூஸ் பண்ணீங்கன்னா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இதில் தான் இதாகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு லைன் கிரியேட் பண்ணும். இதில் வந்து 9% இல்லை 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தேன்னா இதில் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துறேன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஸ்பிளிட் அப் பண்ணால் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு 2 மட்டும் கிரியேட் பண்ணி சேவ் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா டிஸ்ட்ரிபியூஷன் செட் கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ சப்ளையருக்கு நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணனையும் நம்ம பே பண்ணுவோம்ல, அதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்றோம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்றோம். பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த யூசர் இருக்காங்கல்ல, இந்த யூசரு இந்த யூசர் வந்துட்டு அஹ், க்கு நம்ம லீகல் என்டிட்டியை ஆக்சஸ் பண்றதுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் இந்த யூசருக்கு. அப்போதான் லீகல் என்டிட்டி ஆக்சஸ் இந்த இப்ப இது யூசருக்கு. என்னது எடுக்கிறீங்க? ஜிஎல்லா இல்ல ஏபியா? ஏபி. சரி. இந்த இப்ப பட் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்களா? இல்ல, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதுல இருந்து கன்டினியூ பண்ணிருக்கேன். சரி. ஓகே. ம். இந்த யூசருக்கு லீகலா நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும், லீகல் என்டிட்டியை ஆக்சஸ் பண்றதுக்கு. அதுக்கு லீகல் என்டிட்டி ஆக்சஸ் இந்த யூசருக்கு இருந்தாதான் நீங்க வந்துட்டு பேங்க் கிரியேட் பண்ண முடியும். பேங்க் கிரியேட் பண்றதுக்கு 2 ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இந்த யூசருக்கு. கேஷ் மேனேஜர் ரோல் தான், அது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் ரோல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த யூசருக்கு லீகல் என்டிட்டியில ஆக்சஸ் கொடுக்க போறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க வந்து US1 லீகல் என்டிட்டி. இந்த லீகல் என்டிட்டிக்கு தான் நம்ம அந்த கேஷ் மேனேஜர் ரோல் அசைன் பண்ணோம். அந்த ரோல் அசைன் பண்ணுறதுக்கு மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர் நான் இங்கே இருக்கு. இல்லை, கிரியேட் கொடுத்துட்டு நம்ம யூசர்ஸ் நெக்ஸ்ட் ரோல் வந்து கேஷ் மேனேஜர். செக்யூரிட்டி கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லீகல் என்டிட்டி மட்டும்தான் கேட்கும்.
ஏன்னா பேங்க் லெவலில் நம்ம லீகல் என்டிட்டி தான் சூஸ் பண்ண முடியும். நான் US1 லீகல் என்டிட்டி சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த யூசருக்கு உங்களுக்கு கேஷ் மேனேஜர் ரோல் வந்துட்டு ஆக்சஸ் கொடுத்தாச்சு லீகல் என்டிட்டியை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, நத்திங் பட் பையர்னு சொல்லுவாங்க. யார் பை பண்ணுறோம், ரிசீவ் பண்ண சப்ளையர்ட்ட இருந்து இது பண்ணுறது, அதான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னா பையர். ஏன் பையர் பண்ணுறோன்னா பையர் மட்டும்தான் ஒன்லி கேன் ஏபிள் டு கிரியேட் சப்ளையர். சப்ளையரை வந்து பையர் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும், வேற யாரும் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணுறோம். பேபிள்ஸில் மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இதில் தான் கிரியேட் பண்ணோம். இங்கே கிரியேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ப்ரொக்யூர்மெண்ட் பியூ சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏஜென்ட்டில் நம்ம மேனேஜ் யூசரில் பண்ண அந்த யூசர் நேம் போடணும். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் எதுவும் கொடுக்க தேவையில்ல, டிஃபால்ட் பிரிண்டர் தேவையில்ல, ஸ்டேட்டஸ் மட்டும் ஆக்டிவில் வச்சுட்டு இப்போ இங்கே இருக்குல்ல மேனேஜ் ரெக்வசிஷன் பர்ச்சேஸ் ஆர்டர் இதெல்லாம் வந்து இந்த யூசர் வந்துட்டு எதை எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தான் ஆக்சஸ் கொடுக்குறோம். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பியூவில் இருக்க இந்த பியூ கீழே இந்த யூசர் இப்போ இதில் நீங்கள் நன்னுன்னு இருக்கு, இதில் ஆக்சஸ் நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த யூசர் வந்துட்டு வியூ மட்டும் பண்ணுமா இல்லை ஃபுல்லுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷன்ஸும். நம்ம இப்போதைக்கு டெஸ்டிங்ஷனால ஃபுல் கொடுத்துக்கலாம். இல்லை மாடிஃபை ஒவ்வொரு இதுக்கும் சேஞ்ச் ஆகும். பர்ச்சேஸ் ஆர்டரில் இந்த யூசர் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா நன் கொடுத்துடணும். இல்லை வியூ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா வியூ. மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா மாடிஃபை சூஸ் பண்ணிட்டு இல்லை ஃபுல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆக்சஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு 7 க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அசைன் பண்ணும் சப்ளையர் மேனேஜர் ரோல். சப்ளையர் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணதே சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சப்ளையர் ரோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்ளையர் கிரியேட் பண்ணலாம். சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்கு சப்ளையர் மேனேஜர்ன்ற ரோல் இருந்தால் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். சப்ளையர் எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா இங்கே ஹோம் பேஜில் ப்ரொக்யூர்மெண்ட்டு இல்லை சப்ளையர்ஸ்ன்னு இருக்கும், இங்கே கீழே வந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதில் இங்கே கிரியேட் சப்ளையர்னு வரல. கிரியேட் சப்ளையர் இல்லைன்னா சப்ளையர் ரோல் ஆட் பண்ணல, அதனால நம்ம சப்ளையர் ரோல் ஆட் பண்ணிட்டு வரணும். இதில் சப்ளையர் மேனேஜர் ரோல் மட்டும் போதும்.
நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு அதை இந்த யூசருக்கு யூசர் அண்ட் செக்யூரிட்டி இதில் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். சப்ளையர் மேனேஜர். இப்போ எல்டாப் மட்டும் ரன் பண்ணிட்டு வந்துடுறேன். இனிஷியல் யூசர்ஸில் ரன் யூசர் அண்ட் ரோல் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ் இதான் எல்டாப் ரன் பண்ணுறது. இது ரன் பண்ணிங்கன்னா இப்போ ரோல் ஆட் பண்ணோம்ல அது இன்ஸ்டன்ஸில் ரெஃப்ரெஷ் ஆகிடும், அதுக்காக ரன் பண்ணுறேன் எல்டாப். நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டில் சப்ளையர்ஸில் போயிட்டு சப்ளையர் க்ரியேட் பண்ணணும். let's see. இதில் சப்ளையர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் நான் ரெஃப்ரெஷ் இன்னும் ஆகலை ஹலோ, லாகவுட். சொல்லுங்கள். நெட்வொர்க் கனெக்ஷன் போயிட்டு போயிட்டு வருது, நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகே ப்ரோ. இல்லை ப்ரொக்யூர்மெண்ட்டில் சப்ளையர்ஸில் போயிட்டு சப்ளையர் க்ரியேட் பண்ணணும். டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் சப்ளையர். சப்ளையர் ரோல் இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போ. ஓகே, ரோல் ஆட் ஆயிருக்கு.
நான் சப்ளையர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலையும் நான் யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். அப்போ வருதான்னு பார்க்குறேன். ரோல் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே சப்ளையர்ஸில் கிரியேட் பண்ணுறது வந்துடும். ஐ திங்க் ஏதோ பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இங்கே வந்திருக்கும் கிரியேட் சப்ளையர்னு. நான் 1 செகண்ட் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. வெயிட், நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக இல்லை. ப்ரொக்யூர்மெண்ட்ஸில் சப்ளையர்ஸில் தான் கிரியேட் பண்ணுவோம் சப்ளையர். ஓகே, இதில் நான் அந்த ரோல் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட் ரோல், சப்ளையர் மேனேஜர். நான் ஆட் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் சப்ளையர் அங்கே வந்துடும்.
இல்லாட்டி எல்டாப் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறதுக்கு பதிலாக எல்டாப். இப்போ இதில் ப்ரொக்யூர்மெண்ட்ஸில் சப்ளையர்ஸ் ஆ நீங்கள் ரோல் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு இங்கே வந்துடும் கிரியேட் சப்ளையர். இல்லை தான் சப்ளையர் கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே சப்ளையர் நேம் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் டேக்ஸ் கண்ட்ரி, டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டியூஎன்எஸ் நம்பரு, இதெல்லாம் மேண்டேட்ரி இல்லை. இது வந்து நம்ம மேண்டேட்ரி மட்டும் கொடுத்துக்கலாம். சப்ளையர் நேம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சப்ளையர் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு இருக்கும். ப்ராஸ்பெக்டிவ் மீன்ஸ் உங்களுக்கு ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சப்ளையர், சும்மா கொட்டேஷன் மட்டும் கேட்குற மாதிரி சப்ளையர்கிட்ட, அந்த மாதிரி இதுக்கு நம்ம ப்ராஸ்பெக்டிவ் கொடுத்துப்போம். ஒன் டைம் யூஸ் பண்ண போகிறோம் அந்த சப்ளையரை அப்படின்னா. இதே ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு மீன்ஸ் உங்களுக்கு நம்ம லாங் டேர்ம் அந்த சப்ளையரை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆர்கனைசேஷன் டைப் சப்ளையர் இது என்னன்னு, நம்ம கார்பரேஷனா இல்லை ஃபாரின் கார்பரேஷன் அது மாதிரி. இப்போதைக்கு நான் கார்பரேஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளையர் பேஜில் சப்ளையர் நேம் வந்துடும். சப்ளையர் நம்பர் வந்து டிஃபால்ட்டாக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். இந்த நம்பர் சப்ளையர் நம்பர். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட் நேம் எதோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். டேக்ஸ் ஆர்கனைசேஷன் டைப் நீங்கள் இங்கே ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். முன்ன அங்கே ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு பதில். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சப்ளையருக்கு ஏதோ பேரண்ட் சப்ளையராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். இந்த சப்ளையரை சைல்டாக யூஸ் பண்ணி இதை பேரண்ட்டாக. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் இதெல்லாம் நம்ம கிளைண்ட் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணுவோம். ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் கிளாரிஃபிகேஷன்ஸு, ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், டிரான்சாக்ஷன் டேக்ஸஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சப்ளையர் கிரியேட் பண்ணும்போது ப்ரொஃபைல் பண்ணுவோம், அட்ரஸ் பண்ணுவோம், சைட்டு. அதுக்கப்புறம் அந்த சைட்டை கொண்டு போய் பிஸ்னஸ் யூனிட்டோட நம்ம அசைன் பண்ணுவோம். இதான் நம்ம பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு அட்ரஸ் கிரியேட் பண்ணும்போதும் நம்ம ஷார்ட் நேம் தான் கொடுக்கணும். ஷார்ட் நேம் கொடுத்துட்டு அதை தான் நம்ம வந்துட்டு சைட்டுக்கு அசைன் பண்ணுவோம். அட்ரஸை தான் சைட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அட்ரஸஸ் இங்கே கிரியேட் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். இந்த சப்ளையருக்கு அட்ரஸ். இதில் அட்ரஸ் நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு நான் பின்கோடு வச்சு சர்ச் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சிட்டி, ஸ்டேட் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே தான் அட்ரஸ் பர்பஸ் கொடுப்போம்.
அட்ரஸ் பர்பஸ் என்னன்னா, இந்த பியூடி சப்ளையர்ன்றவங்கள ஆர்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோமா, இல்லை ரெமிட் டூனா பே பண்ணுறது இங்கேவா, இல்லை ஆர்எஃப்கியூ ஆர் பிட்டிங் ரெக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன் இதான் சொன்னேன். இந்த இது எனேபிள் பண்ணால் நீங்கள் ப்ராஸ்பெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பெண்ட் ஆத்தரைஸ்டு யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து நம்ம ஆர்டரிங் ரெமிட் டூ ரெண்டு யூஸ் பண்ணோன்னா ஆர்எஃப்கியூ பிட்டிங் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபோனு, ஃபேக்ஸு, இமெயில்ஸ் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 கொடுத்துட்டு அட்ரஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு சைட்டு. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆயிருக்காது. யூ கேன் மெயின்டைன் சைட்ஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் ஏ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணியிருந்தா தான், நான் சொன்னேன்ல பையர் பண்ணியிருந்தா தான் சப்ளையர் கிரியேட் பண்ண முடியும் சைட்டு. அதனால தான் முதல்ல சைட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ளையர் கிரியேட் பண்ண வரணும். இந்த இதுக்கு சைட் யாரும் கிரியேட் பண்ணலன்னு நினைக்கிறேன், அது மட்டும் கிரியேட் பண்ணிடுறேன். சப்ளையர் கிரியேட் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் யூஸரை எம்ப்ளாய் யூஸராக சென்ட் பண்ண தான் பண்ண முடியும்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். அதான் இப்போ பண்ணிட்டுருக்கேன் திரும்ப. நெக்ஸ்ட்டு இதில் யூசர் லிங்க் பண்ணணும். பர்சன் டைப்புக்கு நம்ம எம்ப்ளாயி. ஓகே, நான் சுப்ரீமோ பேங்க் லீகல் என்டிட்டி யூஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் யூனிட். ஓகே, சூஸ் பண்ணிட்டு 7 கொடுத்துட்றேன். ஓகே, மேனேஜ் யூஸுக்கு அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணுறேன். மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பேபிள்ஸில் இருக்கும். கிரியேட் கொடுத்துட்டு இல்லை பியூ சூஸ் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். இப்போ நான் கிரியேட் பண்ண ஏஜென்ட் கொடுக்கணும், மேனேஜ் யூசரில் பண்ணது. நெக்ஸ்ட்டு நான் முன்ன பண்ண மாதிரி எல்லா ஆக்சஸும் இந்த யூசருக்கு ஃபுல் கொடுக்குறேன். இந்த யூசர் வந்து எடிட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், வியூ பண்ணலாம், எல்லா ஆக்சஸும் இந்த யூசருக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் பண்ணதுக்கப்புறம் சப்ளையர். 1 minute.